வணக்கம். நாம ரொம்ப ஆசையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல ஒரு வண்டி வாங்குறோம். அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நம்ம மனசுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ல. சரி, இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் என்னன்னா, உங்க வாகனத்துக்கு வெறும் சட்டத்துக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடாம, உங்களுக்கு முழு மன நிம்மதிய குடுக்குற ஒரு பாதுகாப்பு கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்டயே கேக்குறேன். இப்போ உங்க கையில ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குல்ல, அது உண்மையிலேயே திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்தா உங்கள கைவிடாம காப்பாத்துமா? யோசிச்சு பாருங்க. சரி வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. எந்த ஒரு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ்ங்கிற பாதுகாப்பு கோட்டைக்கும். அதோட முதல் படி அதோட சட்ட அடித்தளம். அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது மூன்றாம் நபர் காப்பீடு. இது நம்ம சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இந்தியாவுல சட்டப்படி கட்டாயம் எடுத்தே ஆகணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வண்டியால மத்தவங்களுக்கோ இல்ல அவங்களோட சொத்துக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பாத்துக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாலிசி உங்க வண்டிக்காகிற எந்த ஒரு சேதத்துக்கும் ஒரு பைசா கூட தராது. இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அது மத்தவங்கள பாதுகாக்குது. ஆனா ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் அது உங்களையும் உங்க வண்டியையும் பாதுகாக்குது. அவ்வளவுதான். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சரி, அடித்தளம் போட்டாச்சு. இப்போ நம்மளோட பாதுகாப்பு கோட்டைக்கு வலுவான சுவர்களை எழுப்ப வேண்டாமா? அதாவது நம்மளோட சொத்தான நம்ம வண்டிய எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பேரு தான் ஓன் டேமேஜ் இல்லனா ஓடி இன்சூரன்ஸ். இதுதாங்க உங்க வண்டிக்கான உண்மையான ஷீல்டு. ஒரு ஆக்சிடென்ட், வண்டி திருடு போறது, தீ விபத்து, ஏன் திடீர்னு வர வெள்ள மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல உங்க வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வரும் இல்லையா? அந்த முழு நஷ்டத்தையும் ஈடுகட்டுறது இந்த ஓன் டேமேஜ் கவர் தான். அப்போ ஒரு முழுமையான பாதுகாப்புன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான். சட்டப்படி கட்டாயமான தேர்ட் பார்ட்டி கவரையும் நம்ம வண்டியை காப்பாத்துற ஓன் டேமேஜ் கவரையும் ஒன்னா சேர்க்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு கிடைக்கிறது ஒரு முழுமையான பாதுகாப்பு. இதுக்கு பேரு தான் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி. இது இருந்தா உங்களுக்கும் பாதுகாப்பு, மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு. டென்ஷன் ஃப்ரீ. ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல ஷீல்டு இருக்கு. ஆனா அதை இன்னும் பவர்ஃபுல்லாக்க சில எக்ஸ்ட்ரா பவர் அப்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல? அதுதான் ஆட்-ஆன்ஸ். உங்க பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற சில சிறப்பு கவசங்கள். பொதுவா எல்லாரும் விரும்பி எடுக்கிற சில முக்கியமான ஆட்-ஆன்கள் இதோ பாருங்க. ஜீரோ டிப்ரிசியேஷன், இன்ஜின் ப்ரொடெக்ஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ்னு ஒரு லிஸ்டே இருக்கு. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பாக்கெட்ல இருந்து பெரிய பணத்தை எடுக்காம நம்மள காப்பாத்தும். இதுல சில முக்கியமானதை மட்டும் இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ரொம்ப பாப்புலரானது இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் கவர், அதாவது ஜீரோ டிப். நார்மலா ஒரு கிளைம் பண்ணும்போது வண்டியோட பழைய பார்ட்ஸுக்கு பதிலா புது பார்ட்ஸ் மாத்துவாங்க இல்லையா? அப்போ அந்த பழைய பார்ட்ஸோட தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூவை கழிச்சிட்டு தான் மீதி பணத்தை தருவாங்க. ஆனா இந்த ஜீரோ டிப் ஆட்-ஆன் உங்ககிட்ட இருந்தா ₹1 கூட குறைக்காம அந்த புது பார்ட்ஸோட முழு விலையையும் இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுத்துடும். உங்க பாக்கெட்ல இருந்து எந்த செலவும் இல்ல. அடுத்து இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர். யோசிச்சு பாருங்க. பயங்கரமா மழை பெய்யுது, ரோட்ல தண்ணி நிக்குது, அதுல வண்டி ஓட்டிட்டு போகும்போது இன்ஜின்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நார்மல் பாலிசில இது கவர் ஆகாது. இன்ஜின் ரிப்பேர் செலவு எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆட்-ஆன் இருந்தா அந்த செலவையும் கம்பெனியே பாத்துக்கும். அதனால மழை அதிகமா பெய்யுற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கவசம் இருக்கு. ஆனா ஒருவேளை தேவைப்பட்டா அதை எப்படி சரியா யூஸ் பண்றது? இன்னொரு பக்கம் அந்த கவசத்தை யூஸ் பண்ண வேண்டிய வேலையே வரலனா அதுக்கு நமக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும்? இத பத்தி இப்ப பார்க்கலாம். 50%, 50%. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? நீங்க உங்க வண்டிய பத்திரமா ஓட்டி ஒரு வருஷத்துல ஒரு கிளைம் கூட பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்க போற மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இதுதான். எப்படி இது சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா NCB. இது சிம்பிளா நீங்க ஒரு நல்ல டிரைவர்னு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கற ஒரு ரிவார்டு. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணலையா, அடுத்த வருஷம் பாலிசி ரினியூ பண்ணும்போது உங்க பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது முதல் வருஷம் 20%ல ஆரம்பிச்சு தொடர்ந்து 5 வருஷம் நீங்க கிளைமே பண்ணலன்னா உங்க பிரீமியத்துல பாதிக்கு பாதி, அதாவது 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். சூப்பர்ல. சரி, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டா நோ வரிஸ். ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஆக்சிடென்ட் ஆன உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஸ்டெப் 2,
வண்டியோட ஆர்சி புக், உங்க லைசென்ஸ், பாலிசி காப்பி, எஃப்ஐஆர் காப்பி மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, கம்பெனியிலிருந்து சர்வேயை வந்து வண்டியை செக் பண்ணுவாரு. ஸ்டெப் 4, அவங்க சொல்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒர்க் ஷாப்ல வண்டியை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்மார்ட்டான வண்டி ஓனரா உங்க பாலிசியை எப்படி சூப்பரா மேனேஜ் பண்ணி பணத்தையும் சேமிக்கிறதுன்னு சில எக்ஸ்பர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை ஐடிவி, அதாவது இன்ஷோர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொன்னா இது உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் விலை. ஒருவேளை உங்க வண்டி திருடு போயிடுச்சு இல்லனா மொத்தமா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா கொடுக்கற தொகையே இந்த ஐடிவி தான். அதனால பாலிசி போடும்போது இந்த ஐடிவியை கரெக்டா செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்தை எப்படி குறைக்கலாம்? அதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. 1, உங்க என்சிபி டிஸ்கவுண்ட்டை மறக்காம யூஸ் பண்ணுங்க. 2, ஏஆர்ஏ அப்ரூவ் பண்ண ஆன்டி தெஃப்ட் டிவைஸ், அதாவது திருட்ட தடுக்கிற கருவிய உங்க வண்டியில பொருத்துங்க, பிரீமியம் குறையும். 3, ஐடிவிய கரெக்டா செட் பண்ணுங்க, ரொம்ப அதிகமாவும் வேண்டாம், ரொம்ப குறைச்சும் வேண்டாம். 4, உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அந்த ஆட்-ஆன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது, சரியான நேரத்துல பாலிசியை ரீனியூ பண்ணிடுங்க. அப்போதான் உங்க என்சிபி மிஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே நீங்க வெறும் பாலிசி ஹோல்டர் இல்ல, ஒரு ஸ்மார்ட்டான பாலிசி ஹோல்டர். சொல்லுங்க, அடுத்த முறை உங்க பாலிசியை ரினியூ பண்ணும்போது உங்க வண்டியோட பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்த எந்த புது ஷீல்டு, அதாவது எந்த ஆடான சேர்க்க போறீங்க? நல்லா யோசிச்சு ஒரு ஸ்மார்ட்டான முடிவெடுங்க. உங்க பயணம் எப்பவும் பாதுகாப்பானதா இருக்கட்டும்.